ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளைச்சோளத்தை பயன்படுத்தி தோசை எப்படி செய்யறதுன்னுட்டு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக இருக்காது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெள்ளை சோளம், அது 1/2 கிலோ எடுத்துருக்கேன். அடுத்து இட்லி அரிசி 1/2 கிலோ, ரெண்டும் வந்து சமமாக எடுத்துக்கணும். அடுத்து பச்சரிசி ஒரு 100 கிராம், அடுத்து வெந்தயம் வந்து 10 கிராம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். இட்லி அரிசி, உளுந்து, வெள்ளை சோளம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா கழுவி கிரைண்டரில் போட்டு எப்பயும் மாவு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் அரைக்கணும். இட்லி மாவு நல்லா அரைஞ்சி டப்பாவில் எடுத்து போட்டு புளிக்க வைக்கணும். ஒரு 4 ஹவர்ஸ் புளிச்சாதே போதும். இந்த மாதிரி நல்லா புளிச்சிரும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா பொங்கி வரும் இந்த மாவு. இட்லி செய்கிறதுக்கு இந்த பதத்தில் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் தோசை செய்கிறதால கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை பக்குவத்துக்கு கொஞ்சம் தயார் பண்ணிக்கிறேன். இது தோசை வந்து நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டோ எதுவுமே வித்தியாசமாகவே தெரியாது. நீங்கள் சோளம் சேர்த்துட்டு செஞ்சுருக்கீங்க தோசைன்னு சொல்லி நீங்களே சொன்னால் தான் தெரியும். ஸோ பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்து சோள தோசையும் உருளைக்கிழங்கு மசாலா செய்திருந்தோம். பசங்களுக்கு தனியாக வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும், அதனால் தனியாக வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். அது கூடவே முளைக்கட்டின சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது சுகர் பேஷண்ட்டு கூட எல்லாமே எடுத்துக்கலாம். இதே மாவை யூஸ் பண்ணி பணியாரம், ஊத்தப்பம், நார்மல் நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அது எல்லாமே செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்க. தேங்க்யூ.